டிட்டா, ஹேவா கன்ஃப்யூஸா இருக்கா? ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கப்போ, ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா, ஹேவ் யூஸ் பண்ணுங்க. ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு, அந்த டைமிங் முடிஞ்சிச்சுன்னா, டிட் யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு மார்னிங் டைம்ல உங்க பைக்கை தொலைச்சுட்டு வீட்ல தேடிட்டு இருக்கீங்க. உங்க வீட்ல இருக்கவங்ககிட்ட என் பைக்கை பார்த்தியான்னு கேட்குறீங்க. ஹேவ் யூ சீன் மை பைக்கி? அதுவே பைக்கை காணோன்ட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து மதியானமோ, ஈவினிங்கோ வந்துட்டு கேட்குறீங்க. நீ பைக்கை பார்த்தியான்னு? டிட் யூ சீ மை பைக்கி? அப்படின்னு கேட்கணும். மார்னிங் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு வராங்க. காலையில சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க. ஹேவ் யூ ஈட்டன் திஸ் மார்னிங்? அதுவே உங்க லஞ்ச் டைம்ல உங்க ஃப்ரெண்டு வந்து பசிக்குதுங்கிறாங்க. காலையில சாப்பிட்டியா இல்லையா? டிட் யூ ஈட் திஸ் மார்னிங் ஆர் நாட்ன்னு கேட்கலாம். ஒரு விஷயம் நடக்கிறப்போ ஹேவ், ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா டிட். இன்னொரு இடத்துல ஹேவ் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, எப்பயாச்சும் ஒரு விஷயம் அப்படின்னு கேட்குறோம்ல, எப்பயாச்சும் இது பண்ணியிருக்கியா? அப்படின்னு கேட்கறதுக்கு ஹேவ் யூ எவர் பீன் டூ சென்னை? ஹேவ் யூ எவர் வாட்ச் திஸ் மூவி பிஃபோர்? எப்பயாவதுன்னு யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறப்ப ஹேவ் யூஸ் பண்ணலாம். புரிஞ்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இங்கிலீஷ் வித் மேகா.